நம்ம ப்ராங்க் பண்ண நம்ம கில்டு பசங்களை தான் போட்டிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, ஃபஸ்ட் ரவுண்டு எப்பயும் போல ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நின்ட்டோம். ஆப்போசிட்டும் தமிழ் பிளேயர் தான். சரி, அடிக்க மாட்டேங்க எதிர்பார்த்தோம், ஆனால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டே ஜிடி தமிழன் ஒருத்தர் கில் எடுத்துட்டார். சரி, செகண்ட் ரவுண்டும் உட்காந்து போயிட்டு இருந்தோம் எப்பயும் போல். அதுவும் பிடிச்சி குளோவால் போட்டு அவன் சரி தமிழ் பிளேயர் ஃப்ரெண்டாகிறான்னு பார்த்தா அப்பயும் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அமௌண்ட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாங்களும் நின்றுட்டோம். தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் கூச்சி விண்வெளி நாயகான்னு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பயும் நம்ம டீம்மேட்டை நாக்க வச்சுட்டாங்க. நானும் ரிவ்யூ பிடிக்கலாம் போனேன். திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எகிரி குச்சி போனேன். நேராக போகவும் ஹெட்ஷாட் வச்சு விட்டான். சரி ப்ரோ, இதுக்கு மேலே இருக்கிறதுல ஆகாதுன்ட்டு எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் சரி அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிச்சு. எல்லாரையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் நாக்கு வச்சு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கடுத்து இன்னொருத்தனை தேடி போகிறப்ப இங்கே நான் இவனையும் நாக்கு வச்சு கில்லெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பக்கம் போகிறேன். இந்த பக்கம் அக்கா இருந்தாங்க. அக்காவும் அடிச்சுட்டு நான் இந்த பக்கம் போனேன். நம்ம வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பார்க்குறவங்க சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இவனையும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் இன்னும் எங்கடா இருக்கீங்கன்னு தேடி போனேன். கடைசியில் தேடி போன இடத்துல இப்படி பிடிச்சி நம்மளை குத்திட்டாங்க ஓரத்தில் வச்சு. அதுக்கடுத்து நம்ம டீம்மேட் இருக்கான், கேவோ இருக்கான்னு ஒரு தைரியத்தில் இருந்தோம். கேவும் எப்படியோ அந்த பிள்ளையெல்லாம் நாக்கு வச்சுட்டான். அதுக்கு கடைசியாக இருக்கிறவங்கிட்ட ரஷ் அடித்தான். அடிச்சுட்டு 150 கொடுத்துட்டு 150 குட்றான்றேன். அதுக்குள்ளேயே மேட்ச் விட்டுட்டாங்க.